மாயா மயில் குவியலூசி. ஒரு சிறிய கிராமத்தில் லிலி என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவள் ஓவியங்களை வரைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் பாட்டியின் பழைய மாளிகையில் ஒரு பழைய குவியலூசியைக் கண்டாள். ஆனால் இது சாதாரண குவியலூசி இல்லை, அதில் அவள் வரையும் ஓவியங்கள் உயிர் பெறும் விசித்திரமான சக்தி இருந்தது. மாயா குவியலூசி. லிலி முதலில் ஒரு அழகான பூவை வரைந்தாள். ஆச்சரியமாக, அந்த பூ உண்மையாக மண்ணில் மலர்ந்தது. பின்னர் அவள் ஒரு பட்டாம்பூச்சியை வரைந்தாள், அது பறக்கத் தொடங்கியது. அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு நாள் லிலி ஒரு குட்டி பூனை படமாக வரைகிறாள். ஆனால் அது மிகவும் மோசமாக இருந்தது, அது ஓடி எங்கும் அலைய ஆரம்பித்தது. வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கவிழ்த்து விளையாட்டாக ஓடிக்கொண்டே இருந்தது. பூனையின் சிக்கல். குட்டி பூனை வீட்டில் உள்ள குமிழ்களை உடைக்க, உணவு மேசையை கவிழ்க்க மற்றும் கைகளை அலட்டத் தொடங்கியது. லிலி அதைத் தடுத்து நிறுத்த எதுவும் செய்ய முடியவில்லை. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நான் ஒரு நல்ல நண்பனை வரைந்தால் இது அமைதியாக இருக்கலாம். ஓவியத்தின் மாயம். லிலி ஒரு அழகான பெரிய பூனை ஓவியம் வரைந்தாள். அதற்கு பஞ்சு போன்ற மென்மையான தோல், நாணயமான கண்கள் இருந்தன. அது உயிர் பெற்று குட்டி பூனையை அடக்கமாக நடத்தத் தொடங்கியது. அதன் பிறகு லிலி குவியலூசியை நல்ல செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த தீர்மானித்தாள். அவள் கிராமத்தில் வறண்ட நிலங்களை பசுமையாக மாற்ற, வறுமையில் இருந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியூட்ட உதவியது. முடிவு: லிலி புரிந்து கொண்டாள், சக்தி மிகுந்த பொருட்களை நற்பணிக்காக பயன்படுத்தினால் மட்டுமே அது உண்மையான மகிழ்ச்சியை தரும். அவள் குவியலூசியை பொறுப்புடன் பயன்படுத்தத் தொடங்கினாள். இந்த கதையை உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு கதை சொல்லும் பாணியில் மாற்றலாம். மேலும் படங்களை சேர்த்து அனிமேஷன் கூட செய்யலாம். இதை தொடர்ந்த கதையாக மாற்ற விரும்புகிறீர்களா?